NEET is in 30 days and இன்னும் நீங்கள் வந்து ப்ராப்பராக NEET ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல ஆர் உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு NEET பற்றி ஒரு பேசிக் ஐடியா கூட இல்லாமல் எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா திஸ் வீடியோ வில் கிவ் யூ அன் ஐடியா அண்ட் எப்படி நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும் ஸோ தட் மேக்ஸிமம் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது சொல்ல போகிறேன். இந்த 30 டேஸில் என்னால் மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் போட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹை ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ண போகிறேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா யூ கேன் ஸ்கிப் திஸ். பிகாஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன பண்ணால் உங்களோட மார்க்ஸை மேக்ஸிமம்க்கு கொண்டு போக முடியும் இன் திஸ் 30 days அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ பி ஹானஸ்ட். நீங்கள் 0 லெவல் ப்ரிப்ரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 30 days மட்டும் படிக்கிறதால ஆல் இண்டியா ரேங்க் 1லாம் வாங்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ஃபால்ஸ் ஹோப் நான் கொடுக்க போகிறது இல்லை. இந்த 30 days நீங்கள் படிக்கிறது மூலமாக உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க ஒரு பேசிக் கான்செப்ட் நாலேஜை எப்படி நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணி உங்களோட எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதான் சொல்ல போகிறேன். ஸோ இஃப் யூ ஃபாலோ திஸ் ப்ராப்பர்லி நீங்கள் இப்போ இருக்க லெவலை விட உங்களோட ஸ்கோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில் நீங்கள் உட்காந்து எவ்ரி திங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே படிக்க முடியாது. யூ ஷுட் ஹாவ் அ பேசிக் கான்செப்ட் நாலேஜ். கண்டிப்பாக நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. எவ்ரி போர்ட் லைக் நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதே கான்செப்ட்ஸ் தான் நீட்க்கு வரப்போகுது. பிகாஸ் யூனோ நீட்டோட போர்ஷன்ஸ் 11th and 12th ஸ்டாண்டர்டோட போர்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி உங்களோட 12th கிரேடில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் படிக்கலனாலும் டோன்ட் வரி, ஏதாவது ஒரு மூலையில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்லையாவது அது ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு டைம் ரிவைஸ் பண்ணும்போது யூ வில் கெட் எவ்ரி திங் பேக். ஸோ புதுசாக ஏதோ படிக்க போகிறோம் ஸ்க்ராட்ச்லேருந்து வர போகிறோன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். யூ கேன். அந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் தான். ஸோ அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு சப்ஜெக்டிவாக படிச்சிருப்பீங்க. லைக் இந்த கான்செப்ட் அப்படின்னா அதை வந்து கான்செப்ட் என்ன அப்படின்றத எக்ஸாமில் எழுதியிருப்பீங்க. பட் ஹியர் இன் நீட் ஆர் ஜேஇஇ வாட் எவர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூ வில் அப்ளை தட் கான்செப்ட் இன் டு அ ப்ராப்ளம் அண்ட் கிவ் அ சொல்யூஷன். ஸோ ப்ராப்ளம் டைப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு யூ டோன்ட் நீட் டு ஸ்டடி ஆல் த கான்செப்ட்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். யூ நோ எவ்ரி திங், யூ நோ த பேசிக்ஸ். அதை வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி அதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ட்ரிக்ஸ் ஆர் அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் போதும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோன்ட் ட்ரை டு கவர் எவ்ரி திங். ஃபர்ஸ்ட் ஹை-weightage சாப்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் எந்த சாப்டர்ஸில் அதிகமாக கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி நான் எடுத்து தரேன். ஸோ அந்த சாப்டர்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் படிங்க. ஸோ இந்த ஹை-weightage சாப்டர்ஸ் நான் போன டைம் மாதிரி வேறு டெலிகிராம் சேனல் குரூப்லலாம் போய் பாருங்கன்னு சொல்லலை. ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஹை-weightage சாப்டர்ஸோட ஆர்டர் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் ஆர் அந்த ஹை-weightage சாப்டர்ஸை எப்படி படிக்கணும் அப்படின்றது இப்போ சொல்கிறேன். ஸோ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத 3 phases-ஆக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டே 1 to 10. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 10 days நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹை-weightage சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த சாப்டரோட ஷார்ட் நோட்ஸ் இல்லை 1-shot வீடியோஸ் இந்த மாதிரி கிறிஸ்பாக ஷார்ட்டாக நீங்கள் அந்த சாப்டரோட கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் லைக் ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரம் ஆன்லைன் ஆர் த்ரூ எனி கோச்சிங் மெட்டீரியல், கிராஷ் கோர்ஸ் மெட்டீரியல் ஆர் ஆன்லைன்லேயே போயிட்டு 1-shot வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்து அந்த ஹை-weightage சாப்டர்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நீட்டில் கேட்டுட்டு இருக்காங்க அந்த கொஷின் டைப்ஸ் இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறது மூலமாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நிறைய MCQs சால்வ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் PYQs எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் 38 yearsோட PYQs எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதோட PDF வந்து டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த PDFல பார்த்துட்டிங்கன்னா அதில் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே இருக்கும். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே அந்தந்த சாப்டருக்கு கிளியராக சால்வ் பண்ணிடுங்க. ஸோ இந்த 2 ஸ்டெப் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த ஆவரேஜ் ஸ்கோர் நீங்கள் வந்து ஹிட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா we'll move to phase 2 which is from day 11 to 20. ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்களோட கொஷின் ப்ராக்டிஸ் ஆர் மாக் டெஸ்ட் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் OMR வச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்ஸோட கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும் அது எடுத்தாலும் சரி. ஸோ கொஷின் பேப்பர் வச்சு நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணணும் யூஸிங் OMR ஷீட். ஸோ OMR ப்ராக்டிஸ் நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் யூ வில் கெட் தட் ப்ராக்டிஸ் அண்ட் டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீட் எக்ஸாமில் ஃபைனல் எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கணும். ஸோ அந்த 10 டேஸுமே எவ்ரிடே 1 கொஸ்டின் பேப்பர் எடுத்திங்கன்னா கூட போதும். ஸோ மார்னிங் டைமில் நீங்கள் படித்தது எல்லாமே ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூனில் 2 to 5 PM தான் நமக்கு ஆக்சுவல் நீட் எக்ஸாம். ஸோ அதே டைமில் நீங்கள் இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ், அதாவது கொஸ்டின் பேப்பர் வச்சு சால்வ் பண்ணுற இந்த ப்ராக்டிஸை டெய்லி பண்ணலாம். ஸோ இந்த 10 டேஸ்க்குமே அந்த மாதிரி சால்வ் பண்ணுறீங்க. ஸோ மார்னிங் ரிவிஷன், ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி நீங்கள் பேப்பர் சால்வ் பண்ணுறது அண்ட் ஈவினிங் அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்றது அனலைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுற ஒரு ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ எவ்ரிடே ஈவினிங் நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சு அனலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் நோட் எந்தெந்த கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு, எந்தெந்த கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, ஆர் இந்த கொஸ்டினில் எனக்கு கான்செப்ட்லாம் தெரியும் பட் நான் இதை வந்து கேர்லெஸ்ஸாக வந்துட்டு யோசிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிற கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக நீங்கள் எழுதி வச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட எரர்ஸ், அதாவது நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை வந்து நோட் பண்ணி இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி திருப்பி அதை ரெக்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஈவன் பெட்டராகவே வந்துட்டு பிரெயினில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் we shall move to phase 3, which is from day 21 to 30. ஸோ இந்த லாஸ்ட் 10 டேஸில் அகெயின் நீங்கள் ஆல்ரெடி இந்த 10 டேஸில் டெஸ்ட் எழுதிட்டு இருந்தீங்களா ஃபேஸ் 2ல். ஸோ அதில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே எவ்ரிடே ஈவினிங் நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபேஸ் 3ல் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அனலைஸ் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வச்சிருக்கணும் அந்த எரர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த எரர் நோட்டை ரிவைஸ் பண்ணிவிட்டு அகெயின் சேம் டெஸ்ட் வந்துட்டு எழுதிட்டு இருக்கணும். ஸோ எரர் அனாலிசிஸ் அண்ட் டெஸ்ட் மட்டும் இந்த லாஸ்ட் 10 டேஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஒரு ரொட்டீனாக. 1 day டெஸ்ட் 1 day அனாலிசிஸ் அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே, இல்லை 1 day ரிவிஷன் 1 day டெஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஆல்ரெடி போன ஃபேஸில் பண்ணிட்டு இருந்த மாதிரி மார்னிங் ரிவிஷன், ஆஃப்டர்நூன் டெஸ்ட், ஈவினிங் அனாலிசிஸ் அப்படி பண்ணாலும் ஓகே. உங்களோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் டெய்லி அந்த மாதிரி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மார்னிங்கில் ஃபிசிக்ஸ், ஆஃப்டர்நூன் கெமிஸ்ட்ரி, ஈவினிங் பயாலஜின்னு 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஈவனாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் பயாலஜி வந்து சில பேருக்குலாம் ஈஸியாக இருக்கும், மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பயாலஜி தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பயாலஜியை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவினிங் ரீட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ NCERT ரீட் பண்ணுங்கள், ஆர் ஏதாவது நோட்ஸ் வந்து ரீட் பண்ணலாம். நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது NCERT ரீடிங் தான். ஸோ டோட்டலாக 32 சாப்டர்ஸ் இருக்குது பயாலஜியில். ஒரு நாளைக்கு 3 to 4 சாப்டர்ஸ் அந்த மாதிரி படிச்சிங்கனாலே 10 டேஸில் நீங்கள் வந்து ஃபுல் போர்ஷன்ஸையும் கவர் பண்ணிடலாம் பயாலஜியில். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா PYQ சால்வ் பண்ணலாம். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு பயாலஜியில் 300+ மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பயாலஜி படிக்கும்போது நீங்கள் டயக்ராம்ஸ், டேபிள்ஸ் அண்ட் புக்கில் இருக்க எவ்ரி நூக் அண்ட் கார்னர் கவர் பண்ணணும். அண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது நோட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லை 1 shots ஃபாலோ பண்ணலாம். பயாலஜிக்கு உங்களுக்கு ஒரு வேளை படிக்கிறது எனக்கு புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் 1 shots பாருங்கள். அதர்வைஸ் NCERT ரீடிங் இஸ் எனஃப். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் 1 shot வீடியோவோ இல்லை ஏதாவது ஷார்ட் நோட்ஸோ வச்சு ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா PYQs ப்ராக்டிஸ் பண்ணுறது இஸ் அட்வைசபிள். ஸோ போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் டைம் டேபிள். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட் ரொட்டீனுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லியிருந்தேன், மார்னிங் ரிவிஷன், ஆஃப்டர்நூன் டெஸ்ட் அண்ட் ஈவினிங் வந்து அனாலிசிஸ் இப்படி பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு என்ன தான் கான்செப்ட்ஸ் கிளியராக இருந்தாலும் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீட் எக்ஸாமில் அந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் மேட்டர். ஸோ அதை சால்வ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா வாட்ச் கொஸ்டின் சால்விங் லெக்சர்ஸ். ஸோ உங்களுக்கு குவாலிட்டி ஸ்பீக்ஸ் சேனலில் வந்துட்டு கொஸ்டின் சால்விங் லெக்சர்ஸ் இருக்கும், அதை பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாவது சேனல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பராக கொஸ்டின் சால்வ் பண்ணிங்க அப்படின்னாலே யூ கேன் ஸ்கோர் குட் மார்க்ஸ். அண்ட் பிஃபோர் எவ்ரிதிங் ரிமெம்பர், யூ டோன்ட் நீட் டு பி பர்ஃபெக்ட், யூ ஜஸ்ட் நீட் டு இம்ப்ரூவ். ஸோ நீங்கள் இருக்க லெவல்லேருந்து யூ வில் இம்ப்ரூவ் அண்ட் மேக்ஸிமைஸ் யுவர் ஸ்கோர். தட் இஸ் யுவர் கோல். So even in 30 days, you can change your score and increase it more than you think. ஸோ இந்த 30 டேஸ்மே அப்படியே வரி பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாலோ திஸ் அண்ட் யூஸ் தீஸ் 30 days wisely. அண்ட் இந்த 30 டேஸில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத ஒரு ரஃப் பிளான் மாதிரி போட்டு அதை PDFல போட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா பார்க்கணும் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை.